இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹே திரு, எங்க இருக்க? அங்கதான் வந்துட்டு இருக்கேன் அத்தை. எல்லாரும் வந்துட்டாங்க. அத்தை வந்துட்டேன் அத்தை, பக்கத்துல வந்துட்டேன். சீக்கிரம் வா, இல்லனா தப்பா போயிடும் திரு. நான் தான் உன்கிட்ட கிளம்போதே படிச்சு சொன்னேன்ல, நீ கேட்கவே இல்ல. இங்க பாரு, பிரசன்டேஷன் மட்டும் நம்ம பண்ணல, நம்ம கம்பெனி பேர் டேமேஜ் ஆயிடும். உனக்கு புரியுதா இல்லையா? அத்தை புரியுது அத்தை, நான் சீக்கிரமா வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா வா, நீ வரதுக்கு தான் எல்லாரும் வெயிட்டிங். அத்தை லேட் ஆயிடுச்சு, சாரி அத்தை, நான் வந்துடுறேன். ஆனா இன்னொரு ப்ராப்ளம் அத்தை. என்ன ப்ராப்ளம்? நான் வீட்ல இருந்து அவசரத்துல கிளம்பும் போது ஐபேட மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். என்ன திரு சொல்ற? வீட்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? அதுல தானே எல்லா பிரசன்டேஷனும் வச்சிருக்க. பிரசன்டேஷன் பண்றதுக்கு கண்டிப்பா அந்த ஐபேட் வேணும் அத்தை. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன திரு கடைசி நிமிஷத்துல இப்படி சொல்ற? நீ இந்த முதல்ல கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டீ, ஏன் இப்படி பண்ண திரு? இப்போ என்னதான் பண்றது? அத்தை, நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா கண்டிப்பா லேட் ஆகும். திவ்யா வீட்ல தானே இருக்கா, அவளுக்கு ஃபோன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா அவ நம்பர் எங்கேஜ்டா இருக்கு. நான் மறுபடியும் ட்ரை பண்ணி அவளை கொண்டு வர சொல்லிடுறேன். நான் அதுக்குள்ள வந்துடுவேன். ஓகே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. The subscriber cannot be reached at the moment. இந்தாங்கம்மா. உட்காரு. இல்ல பரவாயில்லம்மா, உட்காருன்னு சொல்றேன்ல. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. அம்மாக்கு ஃபோன் பண்ணலாம். அம்மா இருங்க, நான் எடுக்கிறேன். இந்தாங்க. என் பையன் திரு தான் ஃபோன் பண்றான். சொல்லுப்பா திரு. அம்மா, ஒரு எமர்ஜென்சி. நான் என்னோட ரூம்ல ஐபேட மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் ஒரு அட்ரஸ் அனுப்புறேன், அதை திவ்யா கிட்ட உடனே கொடுத்து அங்க அனுப்பி விடுங்கம்மா. ஐயோ, வீட்ல எல்லாரும் திவ்யாவை கூட்டிக்கிட்டு இப்பதான் கோயிலுக்கு கிளம்பி போனாங்க. என்னது, கோயிலுக்கு போயிட்டாங்களா? ஆமாப்பா. அம்மா, மயிலு கிட்ட கொடுத்து அனுப்புங்க. நான் மயிலு கிட்ட கொடுத்து அனுப்புறேன். கொஞ்சம் இரு மகா, மயிலு கொஞ்சம் கூப்பிட்டேன். அம்மா, மயில் அண்ணா இப்பதான் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போனாருமா. ஓ திரு, மயிலு கூட வீட்ல இல்லையா? இப்ப என்ன பண்றது? அம்மா, வீட்ல யாருமே இல்லையா? யாருமே இல்லையே. அம்மா, நான் வேணா கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன், எங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நீ தனியா போயிருவியா? அவரை அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, நான் ஆட்டோக்காரங்கிட்ட சொல்லி போயிட்டு வந்துடுறேன். அப்படியா? திரு, என்ன பாத்துக்கிறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கால, நீ சொல்ற அட்ரஸுக்கு எடுத்துட்டு வந்து குடுக்கறேன்னு சொல்றாப்பா. சரிம்மா, ரூம்ல பெட்ல தான் நான் வச்சிருக்கேன். அது அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து அனுப்பிடுங்கம்மா. எனக்கு அப்படியாவது அது என் கைக்கு வந்தா சரி.